கோயில் என்கின்ற வார்த்தையை பாருங்கள். கோனாலே தலைவன், இல் ஆண்டவன் இருக்கக்கூடிய, தலைவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு பெயர்தான் கோயில். குடவோலை முறையில் அரசனை தேர்வு செய்த இடம் ஆலயமாக இருக்கிறது. அந்த பெண்மணியினுடைய மேலாடை சரிந்து விடுகிறது. பூமாலையை போட்டுவிட்டால் ஆடை கீழே சரிந்து விழுந்து விடும். தன்னுடைய பக்தன் துன்பத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக சாய்ந்த நிலையிலேயே எம்பெருமான் மாலையை பெற்றுக் கொள்கின்றார். குங்கிலிக்கலையனார் என்பவர் ஒரு மாலையை தொடுத்து வந்து மாலையை தன் கழுத்தில் ஒரு பகுதியை சுற்றி இன்னொரு பகுதியை இறை கழுத்தில் சுற்றி சரி செய்தார். சாய்ந்த எம்பெருமான் சரியானார். அன்பும் சிவனும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவம். ராமாயணத்தை, பெரிய புராணத்தை, பகவத்கீதையை, ஞானிகளுடைய வரலாறை பார்க்கக்கூடிய நாம் இதனுடைய நோக்கமே இறைவனை சென்று சேர்வதற்கு, இறைவன் பாதத்தை தஞ்சம் புகுவதற்கான வழியை தேடுதல். நம்முடைய மனம் இளைப்பாறுகின்ற ஒரு இடம் எது என்று கேட்டால் ஆலயம். ஆலயம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கின்ற வார்த்தைகள் நமக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த ஆலயங்கள் வெறும் தெய்வ இடங்களாக மட்டும் இருக்கவில்லை. மனித சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடியது மடாலயங்கள் மட்டுமல்ல, ஆலயங்களும். மனித சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடியது மடாலயங்கள் மட்டுமல்ல, ஆலயங்களும். இந்த கோயில் என்கின்ற வார்த்தையை பாருங்கள். கோனாலே தலைவன், இல் ஆண்டவன் இருக்கக்கூடிய, தலைவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு பெயர்தான் கோயில். ஆலயம் நம்முடைய ஆன்மா லயிக்கக்கூடிய இடம்தான் ஆலயம். காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக அப்படியே நிலைத்து நின்று வரலாற்றில் என்றைக்கும் கரைபுரண்டு ஓட முடியாத கல்வெட்டாக நின்று ஆலயங்கள் சமுதாயத்தினுடைய தூணாக விளங்குவதற்கு காரணம் குடவோலை முறையில் அரசனை தேர்வு செய்த இடம் ஆலயமாக இருக்கிறது. பஞ்சக்காலத்தில் பசிப்பினி போக்கி பட்டினியை போக்கிய சாலையாக ஆலயம் இருந்திருக்கிறது. பல வழக்குகள் தீர்க்கக்கூடிய நீதிமன்ற இடமாக ஆலயத்தின் மையப்பகுதியின் மணிமண்டபம் இருந்திருக்கிறது. ஆலயம் சமுதாயத்தில் அசைக்க முடியாத பங்கை வைத்ததன் காரணம்தான் மனித ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடமாக ஆலயம் மாறியது. அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த இறைவனை, அந்த ஆண்டவனை அடைவதற்கு பொன்னும் பொருளும் மண்ணும் மணியும் வேண்டாம். அன்பு. அன்பு எப்படி? திருப்பனந்தாள், திருப்பனந்தாளில் தாடகை என்கின்ற பிராட்டி, அந்த பெண்மணி இறைவனை காண்பதற்கு செய்கின்றாள். கோவிலில் கரமெடுத்து ஆண்டவனை வணங்குகின்றாள். கொண்டு வந்த பூமாலையை ஆண்டவனுக்கு சாத்த முற்படுகின்ற போது தாடகை பிராட்டியினுடைய, அந்த பெண்மணியினுடைய மேலாடை சரிந்து விடுகிறது. பூமாலையை போட்டுவிட்டால் ஆடை கீழே சரிந்து விழுந்து விடும். தன்னுடைய பக்தன் துன்பத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக சாய்ந்த நிலையிலேயே எம்பெருமான் மாலையை பெற்றுக் கொள்கின்றார். அது அல்ல செய்தி. அப்படி சாய்ந்த எம்பெருமானை நிமிர்த்துவதற்கு சோழ பேரரசன் யானையை கட்டி இறைவனை சரி செய்ய முற்பட்டான். ஒருபோதும் சரியாகவில்லை. காரணம், அதை கடமையோடு செய்தானே தவிர அன்பு பெயரிட்டு செய்தானா என்றால் முடியவில்லை. ஆனால் அதே சரித்திரத்தில் குங்கிலிக்கலையனார் என்பவர் ஒரு மாலையை தொடுத்து வந்து மாலையை தன் கழுத்தில் ஒரு பகுதியை சுற்றி இன்னொரு பகுதியை இறை கழுத்தில் சுற்றி சரி செய்தார். சாய்ந்த எம்பெருமான் சரியானார். என்ன காரணம்? ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவன் இந்த குங்கிலிக்கலையனாருடைய அன்புக்கு பாத்திரப்பட்டான். இந்த லயம் எப்படி லயமாகும்? இந்த லயம் எப்படி லயமாகும்? நம்முடைய ஆன்மா கரைகின்ற போதுதான் அந்த நிலையை அடைய முடியும். இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம், பெரிய புராணத்துல திண்ணப்பர் சரித்திரம். வேட்டுவ குலத்தில் பிறந்தவன், அன்பு பண்பு பாசம் தெரியாது. தொடர்ந்து உமிழ்நீரை துப்பினான், சூடிய மலரை வைத்தான், இறைச்சிகளை வைத்து இறைவனை சாப்பிட வேண்டினான்.
இவ்வாறு கேட்டபோது ஆகம முறைப்படி பூஜை செய்த சிவகோசரியார் ஆடிப்போனார். ஆனால் அவருடைய கனவிலே எம்பெருமான் தோன்றி அவனை ஏதும் சொல்லாதீர், அவனுடைய சொல்லெல்லாம் செயலெல்லாம் என்னை பற்றியது. அப்படி என்றால் என்ன? ஒன்று செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பும் சிவனும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவம். கோயிலை தழுவிய குடிகளும் குடிகளை தழுவிய கோயிலும் தான் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தின் விதை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்திற்குள் சென்று ஆன்மாவை புனிதப்படுத்துவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.